Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம SGT and PGTRB காக தமிழ் eligibility important Q&A பார்க்குறோம். இது தமிழ் eligibilityக்கு மட்டும் இல்லாம important Q&Aன்றதுனால தமிழ் சப்ஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல தமிழ் eligibilityக்காக நிறைய क्वेश्चंस கொடுங்கன்னு கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண தமிழ் eligibility क्वेश्चंसோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. Okay, move on to the questions. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக டேஷ் பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து டேஷ் பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. ஆன்சர் உப்பு தானியம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பு பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியம் பெற்றனர். அதே போல் ஒரே கொஸ்டினில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதனால் உங்களுக்கு கொஸ்டின் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர கொஸ்டின்ஸில் எந்த பாயிண்ட்டை வேணால் அவங்க கொஸ்டினாக கேட்கலாம், அதனால தான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன், அவ்வானம், இம்மலை, இந்த நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் புறச்சுட்டு. நெக்ஸ்ட் ஒன், காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆன்சர் உவே சாமிநாதர். நெக்ஸ்ட் ஒன், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரியின் ஆசிரியருடைய அடைமொழி பெயர் என்ன? ஆன்சர், இந்த பாடலை பாடியவர் தாராபாரதி, அவருடைய அடைமொழி பெயர் கவிஞாயிறு. இந்த பாடலில் எந்த லைன் வேணால் கேட்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த மொத்த பாட்டையுமே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேலு நாச்சியார் அவர்கள் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றபோது டேஷ் மொழியில் ஐதர் அலியுடன் உரையாடினார். ஆன்சர் உருது. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் திருநாள் அன்று சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஆன்சர் விஜயதசமி. நெக்ஸ்ட் ஒன், கோமுகி பொய்கையில் டேஷ் முழு நிலவு நாளில் நீரில் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆப்புத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும். ஆன்சர் வைகாசி திங்கள். நெக்ஸ்ட் ஒன், பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஷ் ஆகும். எடுத்துக்காட்டு மா, மாநகரம், சால, சாலச் சிறந்தது. ஆன்சர் உரிச்சொல். நெக்ஸ்ட் ஒன், ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஷ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஆன்சர் எட்வின் அர்னால்ட். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சியணி ஆகும். இதனை டேஷ் என்றும் கூறுவர். ஆன்சர் தன்மை நவிற்சியணி. நெக்ஸ்ட் ஒன், ஒன்றல்ல இரண்டல்ல என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் ஒன், எந்த வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்குரியது? ஆன்சர் ஒலி. நெக்ஸ்ட் ஒன், எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் எது மாறுபடும்? ஆன்சர் வரி வடிவம். நெக்ஸ்ட் ஒன், சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை எவை? ஆன்சர் சொலவடைகள். நெக்ஸ்ட் ஒன், இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு என கூறியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். நெக்ஸ்ட் ஒன், கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவிலிருந்து எவ்வாறு மாறி ஒலிக்கும்? ஆன்சர் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். நெக்ஸ்ட் ஒன், தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு எத்தனை எழுத்து சாரியை பயன்படுத்தலாம்? ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ஒன், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடலை சார்ந்தது? ஆன்சர் கிளிக்கண்ணி. நெக்ஸ்ட் ஒன், குற்றியலுகரம் தனது ஒரு மாத்திரையில் இருந்து எத்தனை மாத்திரையாக மாறி ஒலிக்கும்? ஆன்சர் அரை மாத்திரை.
நெக்ஸ்ட் ஒன், குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கலாப்ரியா. நெக்ஸ்ட் ஒன், எந்த விலங்கு தங்கியிருக்கும் காட்டை வளமான காடு என கூறுவர்? ஆன்சர் யானை. நெக்ஸ்ட் ஒன், எந்த விலங்கு வந்த பிறகு காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது என ஜாதவ் கூறுகிறார்? ஆன்சர் புலி. நெக்ஸ்ட் ஒன், ஜாதவ் பயோங் எப்போது பத்மஸ்ரீ விருது பெற்றார்? ஆன்சர் 2015. நெக்ஸ்ட் ஒன், வேட்கை என்னும் சொல்லின் ஔகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? ஆன்சர் 1. நெக்ஸ்ட் ஒன், சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் காவற்பெண்டு. நெக்ஸ்ட் ஒன், பச்சை வளம் என்பது எவ்வகை கதைப்பாடல்? ஆன்சர் வரலாற்று கதை பாடல். நெக்ஸ்ட் ஒன், யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் எங்கு. நெக்ஸ்ட் ஒன், வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் நா. வனமாமலை. நெக்ஸ்ட் ஒன், வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்படுத்தப்பட்ட தலைவர் யார்? ஆன்சர் திலகர். நெக்ஸ்ட் ஒன், எதை படித்து படித்து வ.உ.சி. தன் தொல்லையெல்லாம் மறந்தார்? ஆன்சர் தொல்காப்பியம். நெக்ஸ்ட் ஒன், தொடர்ந்து 5 முறை தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் ஒன், பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது எது? ஆன்சர் இடக்கரடக்கல். நெக்ஸ்ட் ஒன், உலகு கிளர்ந்த தன்ன உருக்கெழு வங்கம் என தொடங்கும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் அகநானூறு. நெக்ஸ்ட் ஒன், தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது எது? ஆன்சர் கடம். நெக்ஸ்ட் ஒன், பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்களின் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் ஒன், பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் பிசிராந்தையார். நெக்ஸ்ட் ஒன், சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் நாலடியார். நெக்ஸ்ட் ஒன், தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது? ஆன்சர் 42. நெக்ஸ்ட் ஒன், நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆன்சர் 400. நெக்ஸ்ட் ஒன், எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எது? ஆன்சர் பகுதி. நெக்ஸ்ட் ஒன், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என கூறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் ஒன், இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பூதத்தாழ்வார். நெக்ஸ்ட் ஒன், வள்ளுவர் கோட்டத்தேரை இழுத்து செல்லுமாறு வடிவமைக்கப்பட்ட மிருகம் எது? ஆன்சர் யானை. நெக்ஸ்ட் ஒன், முனைப்பாடியார் எந்த சமய புலவர்? ஆன்சர் சமணம். நெக்ஸ்ட் ஒன், அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 225. நெக்ஸ்ட் ஒன், கண்ணதாசனுக்கு பொருந்தாதது எது? ஆன்சர் காப்பியங்கள் அறநூல்கள். நெக்ஸ்ட் ஒன், வினாச்சொற்கள் எத்தனை? ஆன்சர் 12. நெக்ஸ்ட் ஒன், காயிதே மில்லத்து என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் சமுதாய வழிகாட்டி. நெக்ஸ்ட் ஒன், பாய்மர கப்பல் என்னும் நூலை எழுதியவர் டேஷ்? ஆன்சர் பாவண்ணன். நெக்ஸ்ட் ஒன், கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் பாவண்ணன். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் Q&A உங்களுக்கு எங்கே முடியுது? அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.